வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, அதாவது செரிமான கோளாறை சரி செய்யறதுக்கும், மலம் நல்லா கழியறதுக்கும், கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அது. இது என்னான்னு பார்க்குறீங்களா? எலிகாது கீரைன்னு பேர். இது பார்த்திங்கன்னா வயலில் தரையோடு படர்ந்துருக்கும். சுட்டியாக சுருட்டிக்கிட்டு எலிகாது மாதிரியாக இருக்கும். அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து எலிகாது கீரை அப்படின்னு சொல்கிறது, எலிகாது கொடி அப்படின்னு சொல்கிறது. இது இப்போ இதுக்கு வந்து எல்லோரும் ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இது விதையை பார்த்திங்கன்னா அப்படியே 3, 4, 5ன்னு கொத்தாக இருக்கும் இதோட விதை. இதை என்ன நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, இதோட இலை மட்டும்தான் தேவை. இதை மட்டும் இலையை மட்டும் பறித்தோம்னா நல்லா ஒரு புடி இலைக்கு பறித்து சின்ன வெங்காயம், சீரகம், பட்டை, மிளகாய் எல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி சாப்பிட்டோம்னா மலம் நல்லா கழியும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து செரிமானம் ஆகாமல் இருக்குது பாருங்கள். அப்போ வந்து இந்த கீரையை சாப்பிட்டோம்னா வளவளன்னு இருக்கும். இந்த கீரை வந்து சாப்பிடும்போது காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி தான், நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டாலும் சரி தான். மலம் நல்லா கழியும், உடம்பு திடகாத்திரமாக இருக்கும், கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும், ரத்தோட்டம் அதிகரிக்கும். நீங்களும் இதைமாரி பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.